Hello viewers, welcome to Property Light channel. ரொம்ப நாளாவே எல்லாரும் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டோட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். சோ இப்போ இந்த வில்லாவோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் இந்த பர்ஃபெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல ஓன் யூஸ்க்கு சூட் ஆகுமா, இதோட பிரைசிங் என்ன, இதோட லொகேஷன் என்ன, சோ இது எல்லாத்த பத்தியும் டீடைலா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கோம்னா அசெட்ரி ஹோம்ஸ் டெவலப் பண்ணிருக்க அனந்திரா ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா 1 ஏக்கர்ஸ்ல ஒரு 38 யூனிட்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். சோ இதுல வந்து யூடிஎஸ் கான்செப்டே கிடையாது. இது ஃபுல்லாவே லேண்ட் வந்து உங்களோட ஓனர்ஷிப் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கர்ஸ்ல 38 யூனிட்ஸ் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 2 BHK, 3 BHK அண்ட் 4 BHK கொடுக்குறாங்க. இதோட பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்க இன் ஃபியூச்சர்ல வந்து அப்ரூவல் வாங்கி செகண்ட் ஃப்ளோர் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1227 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2016 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இதுல நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் 3 BHKலயுமே நிறைய வேரியன்ஸ் இருக்கு, 4 BHKலயும் நிறைய வேரியன்ஸ் இருக்கு, 2 BHKலயுமே நிறைய வேரியன்ஸ் இருக்கு. பட் நிறைய வேரியன்ஸ் இருக்கு, பட் நிறைய யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குமான்னு தெரியல. சோ சீக்கிரமா வந்து சைட் விசிட் பண்ணுங்க. சோ பர்சனலா நான் ஒன்னு சொல்றேன், எங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அது லைக் லேண்டா இருக்கட்டும், அபார்ட்மெண்டா இருக்கட்டும், வில்லாவா இருக்கட்டும், சோ என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது லொகேஷன் தான். ப்ராஜெக்ட்ல என்ட்ரி ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல், அதாவது ஒரு என்வாயன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர். நெக்ஸ்ட் வந்து மெயினா எல்லாருமே என்ன கேட்பீங்க, கிரவுண்ட் வாட்டர் இருக்கா அப்படின்னு தான் கேட்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர்னு சொன்னோன்னா ரொம்ப தூரமா இருக்கா வில்லா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் இந்த ப்ராஜெக்ட். ஈஸ்ட் தாம்பரத்துல திருவஞ்சேரியில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கேம்ப் ரோட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். அண்ட் ஏர்போர்ட் 20 to 25 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்பை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், ஜியோன் மெட்ரிகுலேஷன், இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். தென் MCC அண்ட் பாரத் யூனிவர்சிட்டி, இதுவுமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். தென் நியர்பை ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஹிந்து மிஷன் அண்ட் அன்னை தெரசா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பாத்திரலாம். இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹைலைட்டே என்னன்னா ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் போய் விசிட் பண்ணும்போது ஃபீல் பண்ணிருப்பீங்க, சே ரெட் பிரிக்ஸ்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. சோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப சைட் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க லைவ்லயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். சோ உங்களோட விண்டோஸ்ல இருந்து உங்களுடைய லைக் வாசக்கதவுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வீடு கட்டும் போது யோசிச்சு பண்ணிருப்பீங்களோ ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனோட பண்ணிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பாரத் யூனிவர்சிட்டி நல்லாவே தெரியுது பாருங்க. சோ பாரத் யூனிவர்சிட்டியோட பேக் சைட்ல தான் நம்ம வில்லா இருக்குது. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப மாடல் ஹவுஸ்மே அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK மாடல் ஹவுஸ். உங்களோட ஆக்சுவல் யூனிட் எப்படி வருங்கிறதுமே அவைலபிள் இருக்கு. சோ கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் வந்துடும், நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஸ்பேஸ் வந்துடும், அடுத்து கிச்சன் வந்துடும். சோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம இவங்க வந்து மாடல் ஹவுஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சோஃபா போட்டு இங்க டிவி யூனிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் பண்ணிக்கோங்க. சோ இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ஓபன் கிச்சனா கொடுத்திருக்காங்க. சோ உங்களோட யூனிட்ல கிச்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3rd பெட்ரூம் வந்துடும். இதோட சைஸ் வந்து 10/11. பக்கத்துல காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனோடனே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16x12 வந்துடும். நீங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கும். சோ இந்த சைடு கூட உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பக்கத்திலேயே வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நான் வரும்போதே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, ஸ்டெப்ஸ்ல வந்து உங்களுக்கு நார்மல் டைல்ஸ் கொடுக்காம வந்து உங்களுக்கு மார்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க.
செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17x11 அண்ட் எக்ஸ்ட்ரா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிட் அவுட் ஏரியால தான் இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12x7. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்ல ஒரு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இந்த டெரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு வீடா கட்டாம ஃபுல்லா 38 யூனிட்ஸ்மே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில பாருங்க ப்ராப்பரா செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 crores இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நியர்பை ரெடி டு மூவிங்ல இருக்கனால ஆல்ரெடி 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை சைட் விசிட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்றேன். until then this is Archana from Property Light Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.